பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதே போன்று அடுத்ததாக சபபு உரூதி ஹாதில் ஹதீஸ், இந்த ஹதீதுடைய சபபுல் உரூத் சம்பந்தமாக பார்ப்போமாக இருந்தால், முதலாவதாக இதற்கு இரண்டு விதமான காரணிகள் சொல்கிறார்கள். முதலாவதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார், சஹாபாக்கள் நபி அவர்களிடம் கேள்வி கேட்பதற்கு அஞ்சினார்கள். சஹாபாக்களுக்கு மன உளைச்சல், நபி அவங்கள்ட்ட நாங்க என்ன கேள்வி கேட்கிறது என்பதாக தடுமாறி திரிந்தார்கள். இந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். யுஹ்பிரஹும், சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுவதற்காக வேண்டி, அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, அனி சுஆல், எப்படி கேள்வி கேட்க வேண்டும், வஷுரூத்திஹி, அதனுடைய ஷர்த் என்ன, வஆதாபிஹி, அதனுடைய கேள்வி கேட்பதனுடைய ஒழுக்கங்கள் என்ன, கேள்வி கேட்பதற்கும் முறை இருக்கிறது, அந்த முறைப்படி கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த முறைமையை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டித்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் என்று இதற்கு சபபுல் உரூத் சொல்கிறார்கள். இது முதலாவது. இரண்டாவது சபபுல் உரூத் சொல்கிறார்கள், அல் குர்ஆனில் வரக்கூடிய ஆயத்து, லா தஸ்அலு அன் அஷ்யாஅ இன் துப்தலக்கும் தசுஉக்கும், லா தஸ்அலு அன் அஷ்யாஅ இன் துப்தலக்கும், நீங்க கண்ட கேள்விகளை எல்லாம் கேட்டுவிட வேண்டாம், அது உங்களுக்கு சிரமமாக ஆகிவிடும் என்ற இந்த ஆயத்து இறங்கிய போது சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும், சஹாபாக்கள் அவர்கள் பெரும்பான்மையான கேள்விகளை நபி அவர்களிடம் கேட்பதை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். அதிகமான கேள்விகளை சஹாபாக்கள் கேட்காமல் இருந்து விட்டார்கள். இப்பொழுது இந்த நேரத்துல சஹாபாக்கள் விரும்பினாங்க எப்படி என்றா, ஆயத்து இறங்கி விட்டது, நாங்க எப்படி நபி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறது, என்றாலும் கேள்வி கேட்காமலும் இருக்க முடியாது. எனவே சஹாபாக்கள் விரும்பினார்கள், அஹ்லுல் பாதியா, அதாவது கிராமப்புற மக்கள்ல யாரு சரி வரணும், வந்து அவங்க நபி அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டும், அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நபி அவர்கள் விடை சொல்ல வேண்டும். எனவே அவர்களுடைய கேள்வி, நபி அவர்களுடைய அந்த விடை, இவற்றின் மூலமாக நாங்கள் பயனடைந்து கொள்ளலாம் என்ற அந்த ஆசையில சஹாபாக்கள் இருக்கக்கூடிய தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்பதற்காக வேண்டி வந்தார்கள். எனவே பைனமா நஹ்னு இந்த ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات يوم إذ طلع علينا رجل طلع علينا رجل, இந்த இடத்துல வரக்கூடிய ரஜுல் என்ற வார்த்தையை கொண்டு முராத், இங்க வரக்கூடிய ரஜுல் யாரெண்டா எங்களுக்கு தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதருடைய தோற்றத்தில் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரத்துல் இன்சான், மனிதருடைய தோற்றத்தில் இந்த இடத்திலே தோன்றினார்கள். இந்த இடத்தில ஒரு கேள்வி வரும், ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலஅ அலைனா ரஜுலுன் என்று சொன்னார்கள்? இப்படி சொல்லிருக்கலாமே, பைனமா நஹ்னு இந்த ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات يوم إذ جاء علينا إذ جاء عندنا رجل என்று இப்படி சொல்லிருக்கலாமே, ஜாஅ ரஜுலுன் என்று சொல்லிருக்கலாமே, ஏன் தலஅ ரஜுலுன் என்று சொன்னார்கள் என்ற ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு நாங்க விட சொல்லுவோம் என்னண்டா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிந்து விட்டார்கள் இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக. ஆரம்பம் தெரியாது, கடைசி நேரத்துல நபி அவர்கள் கேட்டார்கள், அத்ததிரி மனிஸ்ஸாயில் யா உமர், உமரே கேள்வி கேட்டவர் யார் தெரியுமா? ஃபஇன்னஹு ஜிப்ரீல், இது ஜிப்ரீல் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும், கேள்வி கேட்டவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பது தெரியும். எனவே துலு என்ற வார்த்தை என்பது, இந்த வார்த்தை இது நாங்க எதுக்கு சொல்லுவோம் என்றா, சூரியன் உதயமாகுவதற்கு தான் இந்த தலா என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். எனவே இந்த துலு என்ற வார்த்தை மலக்குமார்களுக்கு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மஜீ ஜா என்ற வார்த்தையை சொல்வதை விடவும் லொகாவில ஆக ஆழமாக இறங்கியவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு. காத என்றாலும் உட்கார்ந்தான், ஜலச என்றாலும் உட்கார்ந்தார்தான், ஆனா இரண்டுக்கும்
ஆழமாக அறிவுள்ளவர்கள். இவருக்கு தெரியும் எந்த வார்த்தையை எந்த இடத்துல போட வேண்டும். எனவே துலு என்ற வார்த்தை, இந்த தலா என்ற வார்த்தை மலக்குமார்களுக்கு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜா என்ற இந்த மஜி என்ற இந்த வார்த்தையை விடவும் துலு என்ற வார்த்தை தான் மிக பொருத்தம். ஏனென்றா இந்த துலு என்ற வார்த்தை என்பது இது தலஅத் அஷம்ஸ் என்ற இந்த இபாரா, இந்த தலா என்ற இதிலிருந்து இது இரவலாக எடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சூரியன் வெளிச்சத்தோட உதயமாகுமோ அதே போன்றுதான் மலக்குமார்கள் இவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். எனவே இவர்களுடைய எனவே மலக்குமார்களுக்கு மஜி என்ற வார்த்தையை சொல்வதை விட துலு என்ற இந்த வார்த்தையில் சொல்வதுதான் மிக பொருத்தம். ஏனென்றால் அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். எனவே ஒளிக்கு மிக பொருத்தமான வார்த்தை இதுதான். அதனாலதான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஜி என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்தாமல் துலு என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த இடத்துல இன்னும் ஒரு கேள்வி வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்தார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் அறிவித்து விட்டார்கள் வந்தவர் ஜிப்ரீல் என்பதாக. அப்படி இருக்க ஏன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய நேரத்தில் தலா அலைனா ரஜுலுன் என்று சொன்னார்கள்? சொல்லிருக்கலாமே தலா அலைனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லிருக்கலாமே இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய நேரத்தில். ஏன் தலா அலைனா ரஜுல் என்று சொல்லி ரஜுல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் எழலாம். இந்த கேள்விக்கு நாங்கள் விட சொல்லுவோம். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும் வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆனாலும் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய நேரத்தில் அதை எப்படி ஹிகாயத் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஹதீஸ் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது எவ்வாறு இருந்ததோ, அதாவது அல் ஹால் அல் மாதி அந்த சென்ற கால அந்த நிலையை என்ன செய்திருக்கிறார்கள், ஹிகாயை செய்திருக்கிறார்கள். அந்த சம்பவம் நடக்கும் பொழுது வந்தவர் யார் என்று உண்மையிலே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது. பிறகுதான் தெரிபட்டது. எனவே அந்த சம்பவம் நடந்த அந்த நிலையை அப்படியே எடுத்து சொல்கிறார்கள். எனவேதான் தலா அலைனா ரஜுல் என்பதாக சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று ரிவாயத் சொல்லும் பொழுது சொல்லவில்லை. அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது வந்தார்கள் என்றால் ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு பின்னால நபி அவர்களுடைய கடைசி காலகட்டத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்ததற்குரிய நோக்கம் மக்களுக்கு ஹுலாசத்து தீன், தீனுடைய ஹுலாசாவை சொல்ல வேண்டும். இதற்காக வேண்டித்தான் வந்தார்கள். தீன் எங்களுக்கு தெரியும். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற இந்த வார்த்தை இந்த குர்ஆனுடைய வசனத்துடன் தீன் பூர்த்தியாகிவிட்டது. அதற்கு பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அதற்கு பிறகு வந்த ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். எனவே நாங்கள் சொல்லுவோம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே வஹியை கொண்டு வரவில்லை, மாற்றமாக தீனுடைய குலாசாவை மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி வந்தார்கள். ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டதன் பிறகு வந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் தீனுடைய விடயங்களை மக்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும். ஒரே மஜ்லிஸ்ல தீனுடைய அந்த காரியங்கள் இவற்றை ஒட்டுமொத்தமாக நான் காலகட்டத்தில் தான் தெரிந்ததாக இருந்தது. அவை அனைத்தையும் ஒன்றாக தீனுடைய குலாசாவை ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீன் பூர்த்தியாக்கப்பட்டதன் பிறகு வந்தார்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். அதே போன்று இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது வந்தார்கள் என்றால் ஹிஜ்ரி 10 வந்தார்கள். ஹஜ்ஜத்துல் வதா நடப்பதற்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னால, ஒரமான தூரம் இல்ல, குபைல ஹஜ்ஜத்துல் வதா, ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு சற்று காலத்துக்கு முன்னாலதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள்.
அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸில தலா அலைனா ரஜுல் என்ற வார்த்தை, இதற்குரிய விளக்கங்கள் சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். பின்னால வரக்கூடிய ஷதீது பயாதி தியாப், ஷதீது சவாதி ஷஅர், லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர், வலா யஅரிஃபுஹு மின்னா அஹதுன், இப்படி வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனி விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எங்களுடைய அடுத்த கிளாஸ்ல இது சம்பந்தமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கேள்விகள் கேட்பதாக இருந்தால் தாராளமாக கேட்டுக்கொள்ளுங்க. அதே போன்று உண்மையிலேயே பாடத்துக்கு வரக்கூடியவர்களுடைய வருகையும் ஆக குறைவாக இருக்கு. நானும் யோசிக்கிறேன், இந்த மாசத்தோட நாங்க கிளாஸை முடிச்சு கொள்ளுவோமா என்று யோசிக்கிறேன். ஏனென்றா அதிகமானவங்களும் மெசேஜ் போடுறாங்க. அவங்க சனதெடுக்கக்கூடிய நோக்கத்துல வந்திருக்கிறாங்க. நீ படிக்கணும் என்பது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஹைர் முகத்திமா அதே போன்ற ஹதீதுகள் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கி, ஒன்று ரெண்டு ஹதீதை வச்சு அவங்க பின்னால வரக்கூடிய ஹதீதுகளை அவங்க சுயமாக பஹஸ் பண்ணி கொள்ளட்டும். அப்ப சனதுடைய விஷயங்களை நாங்க பார்ப்போமா என்றுதான் என்ற ஒரு யோசனையாக இருக்கு. ஏனென்ற வரக்கூடியவர்கள் மிக குறைவாக இருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக நாங்க மஷூரா பண்ணுவோம். ஏதும் கேட்கக்கூடிய கேள்விகள் அல்லது சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக சிவா. யாரு சரி கேட்கிறீங்களா கேள்விகள்? என்ன ஷேக்மார்கள் இருக்கிறீங்களோ பாடத்துல இல்லையோ தெரியா? சவுண்ட் ஒன்றையும் காணல. இக்ரம் ஷேக் இக்ரம். ஓகே ஷேக், ஓகே ஓகே இன்ஷா அல்லாஹ். அப்ப நாங்க முடிச்சு கொள்ளுவோம். கேட்கிற கேள்விகள் இருந்தா கேட்டுக்கொள்ளிடும். ஓகே, 9 மணி வரைக்கும், இந்த 10 மணி வரைக்கும் கேட்டுக்கொள்ளிடும். சில இடங்கள்ல கவரேஜ் ப்ராப்ளம் ஆയിരിக்கும். வாய்ஸ் அப்படியே கட்டாகி வருது. ரெக்கார்டிங்லயும் அப்படிதான் வருது. அதை கொஞ்சம் பார்த்தா நல்லா இன்ஷா அல்லாஹ். அப்படி வருது. கவரேஜ் பிரச்சனை தான் அது. இன்ஷா அல்லாஹ் சரி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்ளுவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله.